Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 4 Combinatorics and Mathematical Induction exercise 4.2 question number 2 வாங்க क्वेश्चन குள்ள போலாம். If 10pr minus 1 equal to 2 into 6pr find r அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ அவங்க வந்து இந்த ஸ்டேட்மென்ட்டை சால்வ் பண்ற மாதிரியாக இருக்கிற r ஓட வேல்யூ என்ன அப்படின்றத கேக்குறாங்க. ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம given எடுத்து எழுதிக்கலாம். சோ given நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா where 10pr minus 1 which is equal to 2 into 6pr னு கொடுத்திருக்காங்க. So நமக்கு வந்து NPR formula தெரியும். So where NPR which is equal to n factorial divided by n minus r factorial. So இந்த formulaவை நம்ம இதை substitute பண்ணிக்கலாம். So இதை substitute பண்ணோம்னா நமக்கு n ன்ற இடத்துல 10 இருக்குங்க. So 10 factorial divided by 10 minus r minus 1. ஓகேவா? So இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ r minus 1 நீங்க bracketல போடுங்க. ஓகேவா? So factorial which is equal to 2 into 6 factorial divided by 6 minus r factorial. ஓகேவா? So இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா cross multiply பண்ணிக்கலாம். So cross multiply பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க பாருங்க உங்களுக்கு இங்க 10 factorial வரும் divided by 2 into 6 factorial. ஓகேவா? ஏன்னா cross multiply பண்ணிருக்கோம். So which is equal to இதே மாதிரி இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 10 மைனஸ் ஆல உள்ள பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் ஆர் பிளஸ் 1 ஆயிடும். ஓகேங்களா? ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். 10 பிளஸ் 1 வந்து உங்களுக்கு 11ன்றதுனால அது நம்ம 11ன்னு போட போகிறோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 இன்டூ 6 ஃபேக்டோரியல் விச் இஸ் ஈக்குவல் டு 11 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் divided by 6 minus r factorial. இப்போ நம்ம இதை expand பண்ணிக்க போறோம். So expand பண்ணோம்னா 10 into 9 into 8 into 7 into 6. 6 ஓட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா denominatorல நமக்கு ஒரு 6 factorial இருக்கு. ஈஸியா கேன்சல் ஆயிடும். So into 2. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸை கம்மி பண்ணிட்டே வாங்க. ரைட் சைடு இப்போ சால்வ் பண்ணோம்னா நமக்கு நம்பரை கம்மி பண்ணிட்டே வாங்க. ஸோ 11 minus r, அடுத்தது பாத்தீங்கன்னா 10 minus r, 9 minus r, 8 minus r, 7 minus r, அடுத்தது 6 minus r factorial போட்டுருங்க. ஏன்னா denominatorல நமக்கு 6 minus r factorial இருக்கு. ஈஸியா கேன்சல் ஆயிடும். ஸோ 6 minus r factorial denominatorல. இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்க. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடுமா? 6 இது 1 டைம், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டைம்ஸ். 6 minus r 6 minus r கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க உங்களுக்கு 1 2 3 4 நம்பர் தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு அதுவே ரைட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா 5 பிராக்கெட்ஸ் இருக்கு. சோ இங்க வந்து 5 இருக்கு, இங்க 4 இருக்கு. நம்ம ஈக்குவேட் பண்றது இது பண்ண முடியாது இல்லையா? சோ நம்ம இதை என்ன செய்யலாம் அப்படின்னா சின்ன நம்பரா ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போறோம். எப்படி எழுத போறோம் அப்படின்னா 5 எழுதிக்கலாம். 9 வந்து 3 into 3 ன்னு எழுதலாம் இல்லையா? அதே மாதிரி 8 பாத்தீங்க அப்படின்னா 2 into 2 into 2 ன்னு எழுதலாம். into 7 which is equal to அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். 11 minus r, 10 minus r, 9 minus r, 8 minus r, 7 minus r. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 இருக்கு, அடுத்தது ஒரு 3 இருக்கு. இப்போ 4 இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு 2 2s நம்ம அப்படியே வந்து பிராக்கெட் பண்ணிக்கலாம். ஸோ 2 2s வந்து உங்களுக்கு 4 வந்துடும். ஸோ 4 இப்போ 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 3 2s வந்து 6 ஆயிடும், 7. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 நம்பர் வந்துருச்சு. இதை வந்து அதே மாதிரி இங்கே எப்படி பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் வருதோ அதே மாதிரி எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 7 போடலாம். So 7 into 6 into 5 into 4 into 3. So அதுக்கேத்த மாதிரி இங்கேயும் நமக்கு இப்போ எத்தனை brackets இருக்கு? 5 brackets இருக்கு. So 11 minus r, 10 minus r, 9 minus r, 8 minus r, 7 minus r. இப்போ நீங்க இது எந்த நம்பர் வேணாலும் எந்த பிராக்கெட் கூட வேணாலும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா இப்போ 7 கூட ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ஈக்குவேட் பண்ணிக்கலாம், இல்ல செகண்ட் நம்பர் கூட செகண்ட் பிராக்கெட் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். நீங்க எது பண்ணீங்கனாலும் r ஓட ஆன்சர் வந்துரும். நான் இப்போ நான் ஃபர்ஸ்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். சோ 7 which is equal to 11 minus r. எனக்கு தேவை r மட்டும் தான் இல்லையா? சோ r which is equal to 11 minus 7 போட்டுக்கலாம். அப்ப r ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 4. ஓகேங்களா? சோ இதோட இந்த சம் முடியறது. r ஓட வேல்யூ வந்து 4 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். Thank you.